வெல்கம் டு அவர் சேனல் ரூம்பா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரிட்ஜை நான் எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு ஃப்ரிட்ஜ் கவர் போட்டு ஸ்டெபிளைசர் வச்சுருப்பேன். இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் டைரியும் வச்சுருப்பேன். அதிகமாக பொருள் சேர விட மாட்டேன், சேர விடவும் கூடாது. ஃப்ரிட்ஜோட ஓவர்வியூ வந்துட்டு இது தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீசரில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா அரைக்கக்கூடிய மல்லித்தூள், மிளகாய்த்தூள், வீட்டில் அரைக்கிற மசாலா இருக்கும் இல்லையா, இது போல் சிப்லாக் கவர் போட்டு வச்சுருக்கேன். வெளியில் வச்சா வண்டு வந்துடுது, இல்லைன்னா அது ஒரு மாதிரி மக்கி போன மாதிரி ஆயிடுது, அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறி போயிடுது. அதனால் நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் விழும் இல்லையா, அந்த ட்ரே, அதில் வந்துட்டு சீஸ் போட்டு வச்சுருப்பேன். இப்போ வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் எதுவும் தேவைப்படாது, அதனால் நான் தண்ணியெலாம் ஊற்றி வைக்கலை, சீஸ் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது பக்கத்தில் இந்த கூல் பேக் வரும் இல்லையா, குழந்தைங்களுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டால் யூஸ் ஆகும், அதனால் அந்த கூல் பேக் வச்சுருக்கேன். ஒரு லெமன் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருப்பேன், எதுவும் பேட் ஸ்மெல் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இது பக்கத்தில் ஃப்ரெஷ் க்ரீமும் கண்டென்ஸ்டு மில்க்கும் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸில் வந்துட்டு இப்போ தான் பாலாடை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். வீட்டிலையே நெய் உருக்கிக்கிடலாம், பட்டர் எடுத்துக்கிடலாம் அப்படின்ட்டு. பின்னாடி வந்துட்டு முறுக்கு மாவு தான் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். முறுக்கு சுட்டது போக மிச்ச மாவை ஃப்ரீசரில் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரீசரோட டோரில் வந்துட்டு ஈஸ்ட் வச்சுருக்கேன். இது வந்துட்டு பால் மாவு வரும் இல்லையா, அமுல்யா பிராண்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் வரும் இல்லையா, அதுதான் ஏதாச்சும் பேக்கிங் ஐட்டம்ஸ், கேக் இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அப்போ யூஸ் ஆகும். அப்புறம் இந்த 2 பாக்ஸுமே வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் தான், ரெண்டுமே வெண்ணிலா ஃப்ளேவர் தான். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஈஸ்ட் வச்சுருப்பேன், பால் மாவு வச்சுருப்பேன், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கஸ்டர்ட் பவுடர், இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது பக்கத்தில் நட்ஸ் எல்லாமே நான் குட்டி குட்டி பாக்கெட்டில் தான் இருக்குது. இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நான் பெருசாக பாக்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணலை, அப்படியே பாக்கெட்டோடு வச்சுருக்கேன், காலி ஆயிரும். அப்புறம் மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் வச்சுருக்கேன். மேலே உள்ள டோரில் நான் அப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே உள்ளதில் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், அப்புறம் கெச்சப் வரும் இல்லையா, இது 3 வச்சுருக்கேன். அப்புறம் சிக்கன் ஃப்ரை மசாலா வச்சுருக்கேன். இது வந்துட்டு சம்மர் டைமில் வாங்கின பாதாம் பிசனும் அகர் வச்சுருக்கேன். இது வந்துட்டு எசன்ஸ் ஐட்டம்ஸில் இருக்கும். இதுக்கு பின்னாடி சாஃப்ரான், குங்குமப்பூ வரும் இல்லையா, அது வச்சுருக்கேன். இது வந்துட்டு பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர், ரோஸ் மில்க் ஃப்ளேவர், பாதாம் ஃப்ளேவர், பிஸ்தா ஃப்ளேவர், அப்புறம் வந்துட்டு வெண்ணிலா ஃப்ளேவர், இதுதான் வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் நான் அப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் டோரில். இப்போ கீழே ஃப்ரிட்ஜில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்த்துடலாம். மேலே ஃபஸ்ட்டு சில் ட்ரே வரும் இல்லையா, அதில் ஒரு ட்ரே போட்டு பால் பாக்கெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் வீட்டில் உர ஊற்றின தயிர் வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடியுமே நான் ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், எந்த ஒரு பேர்ட் ஸ்மெல்லும் வந்துடக்கூடாது அப்படின்றது ஒரு ரீசனுக்காக தான். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடியுமே நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பட்டர் போட்டு வச்சுருக்கேன். பட்டருக்கு மேலே வரும் இல்லையா கவர், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பன்னீர் எல்லாமே கட் பண்ணி வச்சுருப்பேன். மார்னிங் நம்ம யூஸ் பண்ணும்போது அப்போ போய் கட் பண்ணிகிட்ருக்க தேவையில்லை இல்லையா, அதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த ஒரு 3 வெஜிடபிள்ஸ் ட்ரே இருக்குது இல்லையா, இதில் வந்துட்டு கேரட் பீன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் கேப்சிகம், பீட்ரூட் போட்டு வச்சுருக்கேன். கேப்சிகம்மை வந்துட்டு ஃபுட் ரேப்பர் வச்சு ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு ட்ரேயில் கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெஜிடபிள் ஸ்டோரேஜ் கண்டெய்னர், ஏன்னா இதில் உள்ள தண்ணியெல்லாம் கீழே கலெக்ட் ஆகிரும், அதனால் வெஜிடபிள்ஸ் சீக்கிரம் கெட்டு போகாது, அழுகி போகாது. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஏர்டைட் பாக்ஸில் கார்ன் எல்லாம் உரித்து வச்சுருக்கேன். இந்த கார்ன் வந்துட்டு நமக்கு தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்கிறலாம். ஃபுல்லாக போட்டால் சீக்கிரம் வீணாகிடுது, அதனால தான். இதில் வந்துட்டு ராஜ்மா வந்துட்டு உரித்து வச்சுருக்கேன். பட்டாணியுமே நான் உரித்து ஒரு பாக்ஸ் போட்டு தான் வச்சுருக்கேன். நம்ம இப்படி உரித்து பாக்ஸ் போட்டு வைக்கிறதுனால சீக்கிரம் அந்த இது அழுகி போகாது, கெட்டு போகாது, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான். இந்த ஒரு பாக்ஸில் வந்துட்டு தோசை மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் இந்த ஏர்டைட் பாக்ஸில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, துருவின தேங்காய் வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி நெல்லிக்காய் வச்சுருக்கேன் ஜூஸ் போடுறதுக்காக. அப்புறம் இந்த லெமனில் வந்துட்டு தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் இந்த லெமன் தோல் எல்லாம் வந்துட்டு ட்ரை ஆகாமல் ரொம்ப நாள் வர இருக்கும் இந்த லெமன், அதுக்காக தான். அப்புறம் இதுக்கு கீழே வந்துட்டு
இந்த பாக்ஸில் வந்துட்டு மல்லித்தழை வச்சுருக்கேன். மல்லித்தழைக்கு கீழேயும் மேலேயுமே நான் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த தண்ணி எல்லாம் விழுந்து அழுகி போகாமல் இருக்கும். இது ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே தாங்கும். இப்படி போட்டு வைக்கிறதுனால ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 2வது சீக்கிரம் கெட்டும் போகாது. இந்த பாக்ஸில் வந்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் மேலேயும் கீழேயும் டிஷ்யூ போட்டு தான் யூஸ் பண்ணுறேன். சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. இதில் வந்துட்டு புதினா போட்டு வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில். இதுலேயுமே நான் டிஷ்யூ போட்டு தான் வச்சுருக்கிறேன், சீக்கிரம் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் வரும் இல்லையா, அதில் உள்ள காம்பு எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் டிஷ்யூ போட்டு. நம்ம காம்போடு வைக்கும்போது சீக்கிரமாக அழுகி போயிடுது. காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு வைக்கும்போது அது ரொம்ப நாள் வரை வருது. அதனால தான் நான் அப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கருவேப்பிலையெல்லாம் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை தொக்கு இல்லைன்னா கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடியுமே நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பச்சை மிளகாய் எல்லாமே காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஷ்யூ போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸில் இஞ்சி வந்துட்டு நிறைய வச்சுருப்பேன். நமக்கு டீ போடுறதுக்கு இல்லைன்னா ஏதாச்சும் கிரேவி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா, அதனால் இதில் எப்போவுமே இஞ்சி போட்டு நிறையா வச்சுருப்பேன். கீழே வரும் இல்லையா பேஸ்கெட், அதில் வந்துட்டு ஒரு ட்ரே போட்டு வச்சுருப்பேன். இந்த ட்ரே வந்துட்டு நம்ம மேலே பால் பாக்கெட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதே ட்ரே தான் இந்த ட்ரே. இந்த ட்ரேயில் வந்துட்டு தக்காளி எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். இது போல் கமுத்தி வைக்கும்போது சீக்கிரம் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் நானும் அப்படி வச்சுருக்கேன். பூசணிக்காய் வரும் இல்லையா, சக்கரை பூசணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஃபுட் ரேப்பர் வச்சு ரேப் பண்ணி வச்சுருக்கேன். சொரக்காவையும் ஃபுட் ரேப்பர் வச்சு ரேப் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பெரிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃபுட் ரேப்பர் வச்சு ரேப் பண்ணி தான் வச்சுருப்பேன். அப்புறம் இது வந்து சவ் மாங்காய், புடலங்காய், அப்புறம் பீர்க்கங்காய் வரும் இல்லையா, இது எல்லாமே ஃபுட் ரேப்பர் வச்சு ரேப் பண்ணி தான் வச்சுருக்கேன். பூசணிக்காய் வந்துட்டு சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு பீஸ் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டில் இவ்வளோ தான் இருக்கும். அப்புறம் இதோட டோரில் வந்துட்டு என்ன இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். பிரெட் க்ரம்ஸ் வச்சுருப்பேன், ஒரு லெமன் ஊறுகாய் பின்னாடி வச்சுருப்பேன். இப்போ யூஸ் பண்ணுறதுக்கான லெமன், இஞ்சி எல்லாம் வச்சுருப்பேன். நாட்டுக்கோழி முட்டை, பிராய்லர் கோழி முட்டை தனித்தனியாக வச்சுருப்பேன். இதுலேயுமே ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருப்பேன், பேர்ட் ஸ்மெல் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.